ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான நேரோ பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிளாத்தை டபுளாக மடித்து போட்டிருக்கேன். மடிப்பு பாகம் வந்து என் பக்கம் இருக்குது. ஏரோ மார்க் போட்டிருக்க இடத்துல வந்து ஓப்பன் பாகம் இருக்குது. இது வந்து ஹிப் சைஸ் பேஸ் பண்ணி நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுடலாம். இந்த சைடு கரைபாகம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை, அதை வெட்டிடலாம். அதுக்கப்புறம் கரைபாகத்தில் ஒரு 1/2 இன்ச் கோடு போட்டதுக்கப்புறமா 1.5 இன்ச் இது எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து கோடு போட்டுக்கலாம். 2 சைடுமே 1.5 இன்ச் வருதா அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி பார்த்துட்டு, இல்லைனா கிராஸாக போயிடும். அந்த சைடும் 1.5 இன்ச் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம கோடு போட்டு விட்டுடலாம். இருக்குது 1.5 இன்ச்சு. இப்போ அதில் நான் வந்து மார்க்கர் வச்சு கோடு போடுறேன். இப்போ நான் எதை பேஸ் பண்ணி இதை மடித்து போட்டிருக்கேன் அப்படின்னா, இடுப்பு சுற்றளவு பேஸ் பண்ணி நீங்கள் மடித்தா போதும். லென்த்து வந்து நான் 38 இன்ச் வைக்கிறேன். பேண்ட்டோட ரெடி அளவு 38 இன்ச் வேணும். அதுக்கப்புறம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு இதிலே கிளாத் இருந்தால் விட்டுருங்க, இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து மடிச்சிக்கலாம். எனக்கு வந்து ஹிப் சைஸு நான் 10 இன்ச் வைக்கிறேன். கிராச் லென்த்தும் 10 இன்ச் வைக்கிறேன். இதிலிருந்து கிராச் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நான் 2 இன்ச் வைக்கிறேன். இது எப்படி கிராச் லைன் கோடு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு பேண்ட் வீடியோ போட்டிருக்கோம், அதில் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஸ்கேல் வச்சு இங்கேருந்து நம்ம கிராச் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இந்த 6 இன்ச் கீழே வைக்கிறோம்ல கால்கிட்ட, அது வரைக்கும் ஒரு வளைவு கோடு போட்டு இந்த இடத்துல ஹிப்கிட்டையும் வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச் கர்வ் பண்ணி வெட்டினா போதும். அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஒரு டபுள் கிளாத்தில் போட்டு நம்ம பேக் பார்ட் வெட்டி எடுத்துடலாம். பேக் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா சைடில் 2 இன்ச்சும் மேலே எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சும், அதுக்கப்புறம் இந்த சைடு வரும்போது கால்கிட்ட 1.5 இன்ச்சும் நம்ம விட்டால் போதும். அப்போ தான் வந்து பேண்ட்டு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே இது மாதிரி ஒரு பேண்ட்டு போட்டிருக்கோம், பலாசோ பேண்ட் போட்டிருக்கோம் வீடியோ, அதில் வந்து நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேக்கெட் வைக்கிறதும் தெளிவாக அதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, அதில் வந்து நான் பேக்கெட் வச்சுருக்கேன். இது ஒன் சைடு மட்டும்தான் நான் பேக்கெட் வைக்கிறேன், டபுள் சைடு பேக்கெட் வந்து வைக்கல. ஓரளவுக்கு சின்ன பேக்கெட்டாகவே வைங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப மெலிசான கிளாத் அப்படிங்கிறதுனால பேக்கெட்டில் ஏதாவது வெயிட்டாக போட்டால், மொபைல் போட்டால் கூட நமக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டையுமே இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் ஜாயின் பண்ணும்போது அந்த பேக்கெட் வந்து முன் சைடு வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். அது வந்து திருப்பி ஜாயின் பண்ணிடக்கூடாது, அது முக்கியமாக பார்க்கணும். சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம எலாஸ்டிக் ஜாயின் பண்ணலாம். எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக நம்ம மேலே 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம். ஸோ அதில் வந்து நல்லா அயன் பண்ணிக்கலாம். முன்பாகம் பின்பாகம் 2 சைடுமே வந்து நம்ம அந்த எலாஸ்டிக் வைக்கிற 1.5 இன்ச்சை வந்து மடக்கி உள்ளே நல்லா அயன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அந்த 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அதை மடித்து தைக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் அயன் பண்ணி மடித்து தைச்சிருக்கேன். இல்லைனா பின்னாடி வந்து நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம், அது வந்து நமக்கு வந்து துணி மடங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எலாஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வேஸ்ட் சைஸை விட 4 இன்ச்சு கம்மியாக எடுத்தால் போதும். நான் வந்து 31 இன்ச் வைக்கிறேன். 31 இன்ச் வந்து என்னோடய இடுப்பு சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம பேண்ட்டு போடுவோம் இல்லையா, அந்த இடம். நம்ம ஹிப் சைஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஷீட் மெஷர்மெண்ட் நம்ம சொல்லுவோம், இது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து நமக்கு இடுப்பு எந்த இடத்துல பேண்ட் போடுறோமோ அந்த இடம். இப்போ நான் வந்து எலாஸ்டிக் கோத்துக்கிறேன். கோத்ததுக்கப்புறமா நல்லா இழுத்து விட்டுட்டு எலாஸ்டிக் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து எலாஸ்டிக் வந்து சூடாமல் இருக்கும். நம்ம வந்து கிளாத் விட்டது வந்து கரெக்டாக இருந்தது, 1.5 இன்ச்சு. எலாஸ்டிக் வந்து கரெக்டாக போகும். நம்ம அயன் பண்ணி தையல் போட்டதுனால நமக்கு கரெக்டாகவும் இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது எலாஸ்டிக் கோத்தாச்சு. இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் வந்து நம்ம ஊக்கு எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அதுவும் வந்து நம்ம இந்த மாதிரி தையல் இருக்கிற இடத்துல தான் விடணும். ஜாயின் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஈவனாக வந்து அந்த சுருக்கத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்தாச்சு. நம்ம ரெடிமேட் கடைகளில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுக்கும்போது
ஆனால் வந்து நம்ம சுருக்கத்தை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம இழுத்து பிடிச்சி நம்ம தையல் விடணும். இப்போ அதுக்கு அடுத்தது கால் பகுதியில் உள்பக்கம் தையல் போடணும். அதுக்கப்புறம் கீழே மடிச்சடிக்கணும். ஃபஸ்ட்டு கீழே மடிச்சடிச்சுட்டு அதுக்கப்புறமே கால் உள்பக்கம் தையல் போடலாம். எனக்கு வந்து பேண்ட்லேயே வந்து கிளாத் இருந்தது, லென்த்து 42 இன்ச் இருந்ததுனால நான் அது அப்படியே வந்து மடிச்சடிச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கிளாத் இல்லை, லென்த் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பீஸ் கொடுத்து மடித்து அடிச்சுக்கோங்க. இது வந்து காலோட உள்பாகம். இதில் தையல் விட்டுக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சில் தையல் விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேண்ட் ரெடி ஆயிரும். உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.